ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். வாங்க இன்னைக்கு கோசு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலப்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கோசும் அது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின ஒரு 1/4 கிலோ கோசு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கின்னு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானது கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்ததும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கோஸில் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட அளவுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வேக வச்ச கோஸு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்து கோஸு தனியாச்சு. 1 ஸ்பூன் காரம் சேர்த்துக்கலாம். காரம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து இந்த கோஸு அது கூட சேர்த்துக்கலாம். கோஸு சேர்த்துக்கலாம். கோஸு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தினைக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைப்பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். கோஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த காரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்கும். இது சீக்கிரம் முடிஞ்சிடும். லாஸ்ட்டில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கோசு பொரியல் ரெடி. இன்றைக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு மஞ்சள் கலர் துணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கின்னு 5 ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்கின்னு சின்னதாக உங்ககிட்ட தங்க இருந்தால் சேர்த்துக்குங்க. கோல்டு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் கலர் நூலில் முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டு வாசிப்படிக்கு உள் பக்கமாக கட்டி விடுங்க. அது உங்ககிட்ட ஒரு தங்கம் எங்ககிட்ட இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தங்கத்துக்கு பதில் கோதுமை சேர்த்துக்குங்க. கோதுமை சேர்த்து சேம் இதேமாரி கட்டி விட்டுருங்க. வாசிப்படிக்கு உள் பக்கம் கட்டி விடுங்க. இது கட்டினாக்கா உங்ககிட்ட எங்ககிட்ட தங்கமே வாங்க முடியலனாக்கா தங்கம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அமாவாசைக்கு இதே மாதிரி செய்யுங்க. இந்த உப்பு செடியில் கொட்டிட்டு மறுபடியும் புதுசாக உப்பு வைங்க. துணி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு கோல்டு அதே வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.